இவர் யாருன்னு சொல்லி மக்கள் கேட்கக்கூடியதா இது. இவர் ஒரு சோசியல் மீடியாலே பயங்கரமா வைரல் ஆகி இருக்கிறாரு. இவருக்கு என்ன ஆச்சு? இது ஏன் இவரு சில டைம்ல கண் கலங்குற மாரியும், சில டைம்ல ஸ்மைலோடையும் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்றது மக்களோட ஒரு கேள்வியாகி, அந்த கேள்விய வந்து நான் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளுக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல எம்டிவிஎஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவருடைய பேர் வந்து ஹாஜி அமீர் அப்படின்னு சொல்றவரு. ஸோ இவர் வந்து லிபியா நாட்டை வந்து சேர்ந்தவர். இவரு என்னத்துக்காக விமான நிலையத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா, இவரு உம்ரா செய்யற அந்த கடமைக்காக உம்ரா செய்யறதுக்காக விமான நிலையத்துக்கு விமானத்துல போறதுக்காக விமானத்துக்கு ஏறிக்கிறார். ஸோ விமான அதிகாரிகள் சில பல காரணத்துக்காக சொல்லிக்கிறாங்க. நீங்க இந்த ஃபிளைட்ல முடியாது. நீங்க வேற ஃபிளைட்ல போங்க அப்படின்னு சொல்லி இவர வந்து வெளியேற்றிக்கிறாங்க. இல்ல நான் இந்த ஃபிளைட்ல போய்த்து தான் ஆகணும். நான் இதுல தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவரும் அடம் பிடிச்சுக்கிறாரு. இல்ல நீங்க இதுல முடியாதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இவர் வெளியே வந்து மன கஷ்டத்தோடயும், கவலையோடையும் வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. எனக்கு எப்படியாச்சும் நான் இந்த ஃப்ளைட்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. ஆனாலும் ஃப்ளைட் என்ன செய்யுது, வெளிக்கிட்டுது. பிளேன் வந்து பெய்த்துது. பெய்த்து சின்ன கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து என்ஜின் கோளாறாகி திருப்பி ரிட்டர்ன் வந்து லிபியா நாட்டு விமான நிலையத்திலேயே வந்து இறங்கிருது. இவருக்கு அப்ப பார்க்கக்குள்ள சந்தோஷம். மனத்துல ஒரு சந்தோஷம். நம்மள ஏத்த போறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் போயிட்டு அவர்ட்ட கேட்கிறாங்க. என்ன இந்த ஃப்ளைட்லயே கொண்டு போங்க அப்படின்னு. இல்ல உங்கள இதுல கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி விமானி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை திருப்பியும் என்ஜினை செஞ்ச போறோம். திருப்பியும் அந்த ஃப்ளைட் வந்து பறந்து போய்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரத்துல அந்த ஃப்ளைட் திரும்பவும் வந்து என்ஜின் கோளாறாகி திருப்பி அந்த விமான நிலையத்துக்கே வந்து இறங்குது. திருப்பியும் அவர் சந்தோஷப்படுத்தி போயிட்டு விமான அதிகாரிகிட்ட சொல்றாங்க. இல்ல இந்த ஃப்ளைட்ல என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல இது உங்களை கூட்டிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லி போனதோட இவரும் திருப்பி மன கஷ்டத்தோட வந்து அங்கன கவலையோட அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. திருப்பி என்ன செய்யறாங்க, அந்த இன்ஜின் நான் செஞ்ச பிறகும் திருப்பி அந்த ஃப்ளைட் வந்து பேத்திட்டிக்குது, வெளிக்கிட்டு பேத்துட்டு திருப்பி பார்த்தா கொஞ்ச தூரத்திலேயே வந்து அந்த ஃப்ளைட்டோட என்ஜின் திருப்பி வந்து கோளாறு ஆயிட்டு. திருப்பி அந்த நாட்டுக்கு திருப்பியே கொண்டு வந்து அந்த விமான நிலையத்துல இறக்கி, இப்ப இவருக்கு இன்னும் பதத்தோட இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். என்னடா நம்மளை விட்டுட்டு போன ஃப்ளைட் இன்னமும் வந்து நிக்குது. திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவரும் போயிட்டு விமான அதிகாரிகள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நான் இவங்கள விட்டுட்டு போறதால தான் இது நடக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செய்றாங்க, சரி வாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்லயே வந்து இவரை ஏத்துறாங்க. ஏத்துன அப்புறம் வந்து சவுதி அரேபியா வரையும் பயணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு இன்ஜின் கோளாறுமோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகான முறையிலயும், சேஃபான முறையிலயும் போயிட்டு அந்த ஃப்ளைட் சேர்ந்துக்குது. பாருங்க, அவரு அந்த ஃப்ளைட்ல தான் போகணும்னு நீந்திக்கிறாரு. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போறதுக்காக அவரு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு, ஆனா அந்த படைச்சவன் என்றைக்குமே அவரை கைவிடாம, அவர் அந்த ஃப்ளைட்லயே வந்து கூட்டிட்டு போயிட்டு அவர உம்ரா செய்ய வச்சுக்கிறான்.